பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். என்ன சொன்னாலும் நான் திருந்த மாட்டேன், நான் கேடு கெட்ட ஜந்து அப்படின்றத பார்வதி அண்ட் கமருதீன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி கூட அவங்களுக்கு ஒரு மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் மதியம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது எல்லோரும் போனதுக்கப்புறமா பார்வதி அண்ட் கமருதீன் இப்போ குளிக்கும் போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மைக்கை கழட்டி வச்சுட்டு உள்ள வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி பார்வதி கமருதீன் கிட்ட ஏதோ சீக்ரெட் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, மற்ற இடங்களில் கேமரா ஃபோக்கஸ் பண்ணும், பட் இந்த இடத்துல பெருசாக கேமரா ஃபோக்கஸ் பண்ணாது, நம்ம ஜாலியாக நினச்சதை பேசிக்கலாம் அப்படின்றதுக்காக ஏதோ பெரிய ரகசியம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, கமருதீன் மைக்க மாட்டுங்க, பார்வதி மைக்க மாட்டுங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பேசுறதா இருந்தால் மைக்க மாட்டிட்டு பேசணும், அப்படி இல்லையா பேசாமல் ஒர்க் அவுட் பண்ணுறதோ குளிக்கிறதோ மற்றது எதுனாலும் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இதை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட அதை பார்வதி விட மாட்டுறாங்க. ஸோ பார்வதியால் தான் பல இடங்களில் கமருதீன் பேரும் ஸ்பாயில் ஆகுது. பட் இதில் கமருதீன் மேலேயும் தப்பு இருக்குது. பார்வதி என்னதான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க, இதை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா சார்? நீங்கள் அடுத்த வாரம் கேப்டனாக ஆக போகிறீங்க, நீங்களே இப்படி பல தவறுகள் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் மற்றவங்களை எப்படி அட்ரஸ் பண்ண முடியும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போயிட்டு இவங்களை கேட்குறீங்க, என்ன விக்கல்ஸ் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏதோ ஒரு தப்பை அட்ரஸ் பண்ணிங்கன்னா ஒரு வார்த்தை அவங்க உங்களை திருப்பி கேட்க மாட்டாங்களா? சார், கேப்டனாக இருக்கிற நீங்களே பல தவறுகள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கண்டஸ்டன்ஸ் மட்டும் அவ்வளோ ப்ரிவிலேஜ் கொடுக்குறீங்க, உங்கள் ரூமையே தூக்கி கொடுக்குறீங்க, நீங்கள் மட்டும் மைக் போடாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுவீங்க, நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனாலுமே எப்போதுமே கேப்டனாக ஒரு டார்கெட்டை தான் பார்ப்பாங்க. அடுத்த வாரம் அவன் கேப்டனாக போயிடக்கூடாது, கேப்டன்சி டாஸ்க்கு அவன் போக தேர்வாகக்கூடாதுன்னா அவன்கிட்ட சின்ன சின்ன தவறுகளை கண்டுபிடிச்சி அவனை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஆகிறதுக்கு முன்னாடி இத்தனை பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கீங்களே. ஸோ இப்போ திவ்யா வந்து வர்ஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணும்போது அவங்க வந்து பார்வதி பேரை சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரீசனும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, போன வாரங்கள் நம்ம கிட்ட முட்டை பால் எல்லாமே போனதுக்கு பார்வதி அண்ட் கமருதீன் தான் காரணம், அதுக்கு மயக்க மறைச்சி அவங்க பேசுகிறாங்கன்றதான் காரணம். பட் அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் பார்வதி அண்ட் கமருதீனுக்கு 2 தடவை மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அவங்க இதுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. சொல்லியும் மறுபடியும் இந்த தவறை பண்ணுறாங்க அப்படின்னு திவ்யா அட்ரஸ் பண்ணாங்க. அது திருப்பி திருப்பி பண்ணும்போது வெக்கமே இல்லையா? எனக்கு ஒன்றுமே புரியல. மனுஷனாக பிறந்தவனுக்கு சின்னதாவது சொரணை வேணும். இத்தனை பேர் நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்களா? பார்வதி எப்போவுமே ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நான் அதை தான் செய்வேன். அது வந்து அவங்க ரொம்ப பெருமையாக வேற சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான். நேற்று கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் அப்படி தான். யாராவது ஒரு விஷயத்த செய்யக்கூடாது, அதாவது ஸ்கூல் டேஸில் அவங்க சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப ஸ்லோவாக தானே சாப்பிடுவாங்க. டீச்சர்ஸ் சொல்லுவாங்களாம், பார்வதி சீக்கிரமாக சாப்பிடுங்க, வாயை மூடிட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் அப்போ மறுபடியும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம். ஒருத்தன் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை தான் செஞ்சு காமிப்பேன், அதுதான் எனக்கு கிக்கு அப்படின்னு. சரி, நீங்கள் இண்டிபெண்ட்டாக ரெபலாக இருக்கிறேன்னு காட்டலாம், பட் அதில் ஒரு நியாயம் வேண்டாமா? எல்லாத்துக்குமே அநியாயமாக நான் ஏதாவது ஒரு விஷயம் பேசுவேன், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு அதுக்கு எல்லாரும் சம்மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆட்டிடியூட்ல என்ன மாதிரியான இருக்கும்? அவள் செஞ்சால் மட்டும் கரெக்டு, அவள் பண்ணுறதெல்லாம் கரெக்டு, அவள் பேசுறதெல்லாம் கரெக்டு, அடுத்தவங்க பண்ணால் மட்டும் அது உடனே தப்பு, அவங்கள பிளேம் கேம் ஆடி ஒரு விக்டிம் கார்டு தூக்கி அவங்கள மாட்டி விடுறதே வேலையாக போயிடுச்சு பார்வதிக்கு. அண்ட் கமருதீன் இப்போ தான் கேப்டன் ஆயிருக்கார். இத்தனை வாரங்கள் கஷ்டப்பட்டு இப்போ கேப்டன் ஆயிருக்கார் அப்படின்னா உண்மையாகவே உங்களுக்கு ஒரு பாண்ட் இருக்குது, அவன் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கவே கூடாது. இந்த வாரம் அவன் பல இடங்கள் சொல்லிட்டான், எனக்கு வந்து டைட்டில் ரொம்ப முக்கியம், நான் அதை நோக்கி போயிட்டுருக்கேன், நான் அதுக்காக டாஸ் விளையாடுறேன் அப்படின்னு. அப்போ நீங்களாக போய் ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அவரே சும்மா இருந்தாலும் அவரோட பெட்ரூமுக்கு போய் உட்காந்து அழுகிறது, அங்கே போய் அவர்கிட்ட பேசுறது, இங்கே ஸ்விம்மிங் பூலில் வந்து ரொமான்ஸ் பண்ணுறது, இல்லை இங்கே ஏதாவது பேசுறது, யாரா நீ எல்லாம்? கொஞ்சம் கூட பார்வதிக்கெலாம் அறிவே கிடையாது. உண்மையாகவே ஒரு அக்கறை இருந்தது அப்படின்னா நம்ம இந்த வாரம் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் ஒரு பெஸ்ட் கேப்டனாக வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு இவங்க எங்கேயோ போய் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வேற ஒரு அழுகை ட்ராமா போடுவாங்க. ஐயோ, என்ன வெளியே போச்சுன்னு தெரியல, எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஐயா என்ன சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் என்ன சொல்லுவாங்க, எங்கள் குடும்பம் ஒரு பெரிய ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி குடும்பம், இத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க, 24/7 பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நடிச்சிங்க இல்லையா? அப்போ இவ்வளோ தெரிகிற நீங்கள் மறுபடியும் அழுதாலும் பரவாயில்ல, அழுகைக்கு அப்புறமும் போய் அவரோட பெட்ரூமில் தனியாக, ஏன்னா தலை ரூம் அப்படின்றது ஒரு தனியான ரூம், அதில் போய் அவர் கூட பேசிட்டு அவர் கூட போய் அங்கே ரொமான்ஸ் பண்ணுறது, இல்லை மறுபடியும் மயக்க மறைச்சு பேசுறது, அப்படி என்னங்க நீங்கள் பேச போகிறீங்க? இந்த 100 நாள் கேம் இந்த 100 நாள் மட்டும்தான், அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் வெளியே போய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசலாமே, காலம் ஃபுல்லாக நீங்கள் அவர்கிட்ட பேசினாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள்
கேமை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எதுக்கு வேறு இடத்துக்கு போகணும்? அப்போ நீங்கள் கேம் விளையாட வரலன்னா வெளியே போயிருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தான் முக்கியம். ஸோ அந்த ரொமான்டிக் லைஃப் தான் உங்களுக்கு இன்டென்ஷனாக இருக்குன்னா வெளியே போயிருங்க. இந்த சான்ஸ் கிடைக்காம இங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் எத்தனையோ பேர் அழுதுட்டுலாம் போயிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அழுதுட்டு எத்தனையோ பேர் போயிருக்காங்க இந்த இடத்த விட்டு. பார்வதிக்கு ஒரு விஷயம் தான், இவனுங்க என்ன நம்மளை பண்ணிட போறானுங்க, மிஞ்சி மிஞ்சி போனா ஏன் பார்வதி இப்படி பண்றீங்கன்னு சேதுபதி சார் வந்து வீக்கெண்ட்ல கேள்வி கேட்பாரு. எப்போதும் போல நோ சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கலாம். இந்த 7th சீசன்ல வந்து இவங்க சொல்லுவாங்க இல்லையா, மாயா அண்ட் பூர்ணிமா, ஹோஸ்ட் வந்து என்ன திட்டினாலும் ஓகே சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கலான்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் என்ன நம்மளை பண்ணிட முடியும், நம்ம தான் ஒரு நெகட்டிவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோமே, அதுவே போதும், இந்த சீசனுக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு திமிரில் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க மேல யாராவது ஒரு தப்பு, இதை நீங்க பண்றது தப்பு பார்வதி அப்படின்னு அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா தன் தப்பை மறைக்கிறதுக்கு உடனே அவங்கள பிளேம் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ணிட்ட, நீ கரெக்டா இருந்துட்டியா, என்ன மைக்கு போடல அப்படின்னு சொல்றியா, உனக்கு மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இல்லையா அப்படின்னு தன்னோட தப்பை மறைக்கிறதுக்கு அவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு யோசிப்பாங்க. தனக்கு பேச தெரியும், பார்வதிக்கு ரொம்ப நல்லா பேச தெரியும் அப்படின்றதுக்காக தன்னோட தவறை மறைக்கிறதுக்கு மற்றவங்க மேல தப்பான ஒரு பேரை கொடுத்து அவங்களுக்கு ஒரு அக்யூசேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ப்ளீஸ் பார்வதி அண்ட் கமருதீன் தயவு செஞ்சு வெளியே போனதும் நீங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு அப்பாவி பையனோட அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையும் அழிச்சிடாதீங்க. ஒரு 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட அறிவு கிடையாது. அவ தான் அப்படி நடந்துக்கிறா அப்படின்னா கமருதீன் சொல்கிறார் இல்லையா, நீ டிஃப்ரெண்ட்டான நேச்சர் இருக்குது, எனக்கு டிஃப்ரெண்ட்டான நேச்சர் இருக்குது, நான் இந்த யூனிவர்ஸை பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது, நீ பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது, அப்படி எவ்வளவோ ஃபிலோசஃபி பேசுகிற கமருதீனுக்கு அவளே தப்பு பண்ண கூப்பிட்டா கூட வேண்டா பார்வதி, இந்த 100 நாளுக்கு அப்புறம் நம்ம எதிராலும் பார்த்துக்கலாம் அப்படின்றத இன்னும் ஸ்ட்ராங்காக உங்களால் ஏன் சொல்ல முடியல? எல்லா இடத்துலையும் பார்வதி கூப்பிட்ட உடனே சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணுமா? உங்களுக்கும் நல்லாவே தெரியுது பார்வதி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு குழி பறிப்பா, அவளை நம்ப முடியாது அப்படின்னு தெரியுது. ஒரு டவுட்டாகவே எதுக்கு 2 பேரும் பழகுறீங்க? அண்ட் இந்த சீசனில் பிக் பாஸ்க்கும் மரியாதை இல்லை, ஹோஸ்ட்டுக்கும் மரியாதை இல்லை, மக்களுக்கும் மரியாதை இல்லை, அவங்க விருப்பத்துக்கு தான் ஆடுவேன் அப்படின்னு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு கேவலமானவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.